என்னது முட்டையே சேர்க்காம ஆம்லெட்டா? ஆமாங்க, முட்டை இல்லாம வெஜிடேரியன் ஆம்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்கின கொத்தமல்லியும் இஞ்சியும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா நம்ம லம்ஸ்லாம் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விதைகள் நீக்கிய தக்காளி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 15 to 20 மினிட்ஸ் நீங்க ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நார்மலா நீங்க தவால எப்படி நீங்க தோசை ஊத்துவீங்களோ அந்த மாதிரி ஊத்திக்கோங்க. கொஞ்சம் லைட்டா திக்கா இருந்தா இது நல்லா இருக்கும். மூடி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு சுட்டுக்கோங்க. இது நெய் ஊத்தி சுடும் போது கூடுதல் சுவை கொடுக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா சிம்பிளா முட்டை இல்லாத வெஜிடேரியன் ஆம்லெட் தயாராயிடுச்சு. இதுல நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. மணக்க மணக்க சமைக்கலாம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம்.